எல்லோருடைய லைஃப்பும் ஒரு புக்கு மாதிரி தான். அந்த புக்கில் ஹாப்பி பார்ட் இருக்கும், சேட் பார்ட் இருக்கும். என் லைஃப்பும் ஒரு புக்கு மாதிரி தான். என்னோடய லைஃப்பில் நிறைய சேட் பார்ட் தான் இருக்குது. அந்த சேட் பார்ட்லாம் ஓவர் கம் பண்ணுற ஒரு ஹாப்பி பார்ட்டாக வந்தால் அவள். ஹாய், என்னோடய பேர் சச்சின். நான் தான் இந்த புக்கோட ரைட்டர். லவ் ஒரு டிவைன்னு சொல்லுவாங்க. என் லைஃப்பில் அது வந்துச்சு, அழகாக மாற்றுச்சு. ஒரு பொண்ணு என்னை மாற்றினா. அவள் பேர் நீலா. ஆறு மாதம் ஆச்சு அவளை பார்த்து. ஸ்டக்டு வித் தோஸ் மெமரிஸ். ஏன் நிலா நீ இவ்வளோ நாளாக பார்க்கல? எப்போ வருவ நிலா என்னை பார்க்க? ஓகே. எப்படி இருக்கு நிலா? பார்த்து 6 மாதம் ஆச்சு. நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என் சிச்சுவேஷன் அப்படி. என் வீட்டை பற்றி உனக்கு தெரியும்ல. நல்லா இருக்கேன். சரி விடு, லெட்ஸ் பி ஹாப்பி. சார், உங்கள் ஆர்டர் சார். காஃபி? டு காஃபி. ஓகே சார். அஞ்சு நிமிஷமா எதுவுமே பேசாம என்னையே பார்த்துட்டு இருக்க. அவ்வளோ அழகாவா இருக்கேன். அதெல்லாம் நீ எப்பவுமே அழகு தான். பட் என்ன தெரில, நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த மெமரிஸ் இது வந்துட்டு போகுது. நீங்கள் தான் பெரிய டேரக்டர்ல. எங்க இந்த காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதை குட்டியாக சொல்லு பார்ப்போம். அன்றைக்கி ஒரு நாள் லைஃப் டர்னிங் மூமெண்ட் அது. அப்போ தான் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்தேன். பார்த்தா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டேன். மச்சான் எங்கே இருக்கேன்னு கேட்டேன். வந்தாரன்னு சொன்னான். பொதுவாக எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் நம்பிக்கையே இல்லை. பட் அன்றைக்கி தான் அதை விட்னஸ் பண்ணேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன். அன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில, டெய்லியும் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் டெய்லியும் உன்னை பார்க்க நான் வந்தேன். உன் பின்னாடியே நான் சுற்றினேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன் உன்கிட்ட சொல்லணும்னு. இருங்க ஒரு நிமிஷம். ஹாய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 10 டேஸாக உங்களை பார்த்துட்ருக்கேன். எனக்கு உங்கள் பேர் தெரில, உங்கள் ஊர், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க எதுவுமே எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள் கண்ணு மட்டும்தான். அந்த கண்ணை பார்க்க வந்து உலகத்தில் எல்லா பொய்யும் தெரிஞ்சு, உங்கள் கண்ணை தவிர. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஈஸியாக ஐ லவ்னு சொல்லிட்டு போகலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு காதல் கிடையாது. உங்கள் கூட வாழ்ந்து காமிக்கணும். வாழ்ந்து காமி நம்பிக்கை எனக்கு இருக்குது. புரியுது, பார்த்து 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி லவ்னு. 10 நாள் 10 வருஷம் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். பட்
உங்கள் ஆன்சருக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓ இவ்வளோ பெரிய டயலாக்கு இவ்வளோதான் ஆன்சரா? ஹலோ, ஒரு நிமிஷம். என் பேர் தெரியாது சொன்னீங்கல்ல. என் பேர் நிலா. என் ஊர் ஈரோடு. ஐம் an MBA ஸ்டூடெண்ட். இங்கே தான் படிக்கிறேன். எனக்கு ஓகே. என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்களா? நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு பொண்ணு என் பைக்கில் உட்காருவான்னு, அதுவும் என் கண்ணாடி வாங்குவான்னு. கனவு மாதிரி இருக்கு. இப்படியே உன் கூட இருக்கணும்னு தோணுச்சு. நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்போவுமே. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது என் வாழ்க்கை. ரெண்டு நாளாக எனக்கு ஏன் கால் பண்ணல? ஹே, ஷூட்டுக்காக சென்னை போயிட்டேன். ஒர்க்கில் இருந்தேன், அதான் ஃபோன் பண்ண முடியல. வாயை திறந்தாலே போய். அவ்வளோதான். உனக்கு என் மேலே லவ் இல்லை இல்லை? அதானே உண்மை? ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சொல்லு சொல்லு. நீயும் ஃபேக் தான். வர வர ஓவரா சீன் போடுறல்ல, என்னை அவாய்ட் பண்றல்ல. நீ இப்படியே பண்ணிட்டு இரு. ஒரு நாள் அவனை விட்டுட்டு போறனா இல்லையா பாரு. ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க. உனக்கு பிடிச்சிருந்தா இரு, இல்லைனா போயிட்டே இரு. சும்மா டென்ஷன் படுத்துட்டு. ச்சே, ஓ, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். திட்டிருக்க கூடாது. நிலா, சாரிம்மா. ஏதோ ஒர்க் டென்ஷனில் அப்படியே உன் மேலே காமிச்சிட்டேன். சாரி, திட்டுனதுக்கு சாரி. என்னை மன்னிச்சிரு. பேச்சுக்கு கூட இப்படிலாம் சொல்லாத. என்னால தாங்கிக்க முடியாது. போடா இருமை. நிலா, சாரி நிலா. நிலா, சாரி. ஐயோ ஐயோ, மேடம் கோவம்லாம் வருது பாரு. சரி சரி, அதை விடு. உனக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு. நிலா, என்ன போய் எப்படி லவ் பண்ண? அப்படி என் மூஞ்சில் ஒன்றுமே இல்லை. என்கிட்ட அப்படி என்ன அட்ராக்ட் ஆச்சு உனக்கு? உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று சொல்கிறேன். எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இப்போ என் கூட இல்லை. அவரோட பாசத்துக்காக ரொம்ப ஏங்குவேன். அதை நினச்சி அழுகாத நாளே இல்லை. நான் டெய்லி உன்னை பார்ப்பேன். அவரோட கேரக்டரிஸ்டிக், ஆட்டிடியூட் எல்லாமே உன்கிட்ட பார்த்தேன். அதுவே உன் மேலே காதலாக மாறிச்சு. உன்னை பார்க்க டெய்லி அந்த வழியாக தான் வருவேன். நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நீயே சொல்லிட்ட. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. கேட்டப்பவே ஓகே சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அடிப்பாவி, அலைய விட்டுத பாத்தியாண்ணா? ம், போடா போடா, அவ்வளோ ஈஸியாலாம் நான் கிடைக்க மாட்டேன். இதுதான் எனக்கு உன்னை பிடிச்ச காரணம். உன் மூஞ்சி ஒன்றும் இல்லை, உன் மனசு தான். எனக்கு உன் கூட நிறைய சண்டை போடணும், நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், லைஃப் லாங் உன் கூடவே வாழணும்.
ம். பக்கத்துல இருந்தா தான் காதல் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ எவ்வளோ தூரமா இருந்தாலும் உன்ன தான் எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். லாங் டிஸ்டன்ஸ் வில் மேக் அஸ் டு லவ் ஹார்டர். அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை இன்னும் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இப்போ ரொம்ப லாங்கா இருக்கோம். ட்ரஸ்டிங் லாங் டிஸ்டன்ஸ் ப்ராசஸ் ஃபார் எவர். அக்கா பில் எவ்வளோ ஆச்சு? 150 நான் மா. பே பண்றேன். விடு நான் பே பண்றேன். மூடு, நான் பே பண்றேன். என்கிட்ட காசுன்னு சொல்ல வரியா? ஓ அப்ப என்கிட்ட காசு இல்ல அக்கா, நான் பே சொல்ல. பண்றேன். எவ்வளோ ஆச்சு? அக்கா நான் பே பண்ணிட்டேன். ஓகேம்மா. நீ சொல்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போச்சு. ஓ ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை. இவ்ளோ சொல்றியே, நம்ம கமிட் ஆன டேட் சொல்லு பாப்போம். செத்தாண்டா இன்னைக்கு. இவ வேற கேட்குறாளே. இதெல்லாம் எப்படி போய் நான் மறப்பேன்? அப்ப சொல்லுங்க சார். ஐயோ ஐயோ. அதான் ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20யா? அது உன் எக்ஸ் பர்த்டே டேட் தானே? இல்லையே, அவ்வளோ ஒன்றும் இல்லையே. பேசாத, போடா. ஏய் சத்தியமா சத்தியமா இல்லடி. சாரி. ஐயோ நிலா நிலா தெரியாம பேசிட்டு நிலா. ஐயோ தெரியாம பேசிட்டு சாரி நிலா. ம்ஹும். ப்ளீஸ் ப்ளீஸ் சும்மா தான் பேசினேன். அப்போ எதுவும் இல்லை. அவ்வளோதானா? அவ்வளவுதான், போடா. என்னது? ஐயோ நிலா 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 மன்னிச்சு போய், நிலா. போய், பாப்பா வாயை செல்லம். திறந்தாலே ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இதுதான் எங்கள் காதல். காதலையும் தாண்டி அதில் ஒரு இன்னசென்ஸ் ஒன்று இருக்குது. அதுதான் நாங்கள்.